வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து வைகாசி விசாகமா நம்ம திருப்பாகம் தான் பண்ண போறோம் முருகனுக்கு பிரசாதமா. இப்போ வந்து அடுப்புல கடாய் வச்சிருக்கேன். என்ன பண்ண போறேன்னா, நெய் 1 கப்பு அளவு சொல்லிடுறேன் நான். கடலை மாவு 1 கப்பு, நெய் 1 கப்பு, முந்திரி பருப்பு வந்து பொடிச்சது 1 கப்பு, சர்க்கரை 2 கப்பு, 1 கப்பு பால், அதுக்கப்புறம் வந்து குங்குமப்பூ கொஞ்சம் கரைச்சி வச்சிருக்கேன். அவ்வளோதான். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, 1 கப்பு நெய் சேர்த்துக்கலாம். அடுப்பு இன்னும் பற்ற வைக்கல. ஸோ இதுலேயே வந்து நான் 1 கப்பு கடலை மாவு எடுத்து சளிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். நெய்யில் மிக்ஸ் ஆகணும். இது கூடவே வந்து முந்திரி பருப்பு 1 கப் எடுத்து அதுவும் பொடிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். நம்ம நெய்யில் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அந்த நெய்யிலே நல்லா கடலை மாவு பொரியணும். ஸோ நல்லா பொரியட்டும். அது வரைக்கும் நம்ம கலந்துடுவோம். பாருங்க, கடலை மாவு பச்சை வாசனை போக நெய்யிலேயே நல்லா பொரிஞ்செடுத்து இப்போ வந்து நம்ம பால் சேர்த்துக்க போறோம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல பால் சேர்த்துடலாம். இப்போ பால் சேர்த்துடலாம். பாருங்க, பால் சேர்த்த உடனே பால்லே நல்லா வெந்துடுது. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கைவிடாம கலருவோம். இப்போ குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்மளுடைய திருப்பாகம் ரெடி. அவ்வளோதான், நம்மளுடைய திருப்பாகம் ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். டக்குன்னு நீங்கள் பிரசாதம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே பண்ணிடலாம். 1 கப்பு கடலை மாவு, 1 கப்பு பால், 2 கப்பு சர்க்கரை, 1 கப்பு நெய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். டக்குன்னு பண்ணிடலாம். டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சொல்லிக்கிறேன்.